யாராவது ஒருவர் சத்தமா உன் மடியிலே விழுந்து பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராதே. ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன், கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்க ஆகாது. அவர் எருசலேமை சுதந்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாருமாய் கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த மாணவர்கள் எங்களோடு பேசுங்கப்பா, உடைய வார்த்தை அனுப்பி எங்கள் உயிர் பீங்கப்பா. நாங்கள் எந்த நிலைமையில வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வேதனை உங்களுக்கு தெரியும்ப்பா, நாங்கள் போற பாதை உங்களுக்கு தெரியும்ப்பா. இந்த மாலை வேலையில் எங்களோடு இடைப்படுவீராக. தடைகள் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும், வசதிகள் விலகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். ஒரு உயிர் தெழுந்த வல்லமை தெய்வீக சுகத்தை கட்டளையிடட்டும். குறைகள் எல்லாவற்றையும் கட்ட நிறைவாக்குவீராக. ஆண்டவரே மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். வசனம் எங்களை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லிட்டோம். அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும் உங்கள் பாதத்தில் படைக்கும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ள உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மீண்டும் எல்லாரும் பைபிள் எடுத்து பார்ப்போம். மீண்டும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 வசனம் 7 வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் ஒரு நிமிஷம் நான் ரெடி 1 2 3 சொல்லிடுறேன். உங்க ஆர்வத்துக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து ரெடி 1 2 3. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமர்க்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை இப்ப கவனிக்க பார்ப்போம். இப்ப நான் சொல்ற மாதிரி படிக்கிறோம். 7வது வசனத்துல அவர் இருக்கா, எருசலேம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம பேரை போடப்போம், உங்க பேரை போடப்போம். உங்க பேர் அவங்க பேரை போட்டு அவர் திரும்ப வெரி குட். இல்ல எருசலேம் போடாத, அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க குடும்பம். அவர் ஜேம்ஸை ஸ்திரப்படுத்தி திரும்ப பசங்க ஒரே நிமிஷம் என்ன பாருங்க. பைபிள் படிக்காதவங்க எல்லாம் அவர் நாங்க சொல்லி முடிச்சேன். அடுத்தது அவங்க பேர் சொல்லும்போது பைபிள் இல்லாதவங்க உங்க பேர் சொல்லணும். ஆமென் ஆமென். ஆமா ரெடி. அவர் ஓகே. என்ன புரிஞ்சதோ புரியலையோ தெரியல, நான் புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இந்த மாலை வேளையில் ஒரு மத்தியில் இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான ஜானையா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புஷ்பராஜ் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமா, இப்ப கவனிக்க பார்ப்போம். இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவர் எருசலேமுக்காக இரவும் பகலும் அதை காப்பதற்காக ஒரு ஜாமக்காரரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இரவும் பகலும் எந்த பிரச்சனையும் வராதபடி, எந்த போராட்டம் வராதபடி, எந்த நெருக்கமும் வராதபடி அதை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் ஜாமக்காரரை வச்சிருக்கிறார். நான் இப்ப திரும்ப படிக்கிற பாருங்க. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாகிற ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. எல்லாம் கவனி. எருசலேம்னாலே நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆமென். நீங்க புரிந்தாலும் புரியனாலும் ஆமென் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, இப்ப ஆண்டவர் தான் சொந்த தேசத்தை பார்த்து சொல்றார். இப்போ தேசம்னா என்ன? அந்த இடத்துல 10ஆம் நம்பர் வீடு இருக்குன்னா 10ஆம் நம்பர் வீட்டு இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற நபரை. புரியுதா நான் பேசுறது? இப்போ அதே மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொண்ட எருசலேம் தேசத்தை பார்த்த ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், எருசலேமே உன்னை காப்பாற்றுவதற்காக, சீர்படுத்துவதற்காக, புகழ்ச்சியாக்குவதற்காக, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீ சந்திக்கிற நெருக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலக்குவதற்காக இரவும் பகலும் உன்னை பாதுகாப்பதற்காக நான் ஜாமக்காரரை வைத்திருக்கிறேன். நான் ஒரு பக்கம் உன் பக்கத்துல நிற்கிறேன், ஆனா நீயும் அமெரிக்கையா இருக்க கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. நம்மள எப்படி இருக்க கூடாதா? சும்மா இருக்க கூடாது. ஆமா, புடிச்ச சம்பாதிச்சு போறான் உட்கார்ந்துட்டே தின்னுந்தா
ஆமா, உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் மாறுமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அதனால எல்லா காரியத்திலும் நம்முடைய பங்கு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்முடைய பங்கு இருக்கு. புருஷனும் மனைவியும் சேர்ந்தாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்தாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். முதலாளி வேலைக்காரனும் சேர்ந்தாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும். சபையும் போதகரும் விசுவாசியும் சேர்ந்தாதான் சபை சபையா இருக்கும். அல்லேலூயா. மாமியார் மருமகளும் சேர்ந்தாதான் குடும்பம் விருத்தி அடையும். ரெண்டு பிரிஞ்சு போனா என்ன ஆகும்? விருத்தி அடையா. இப்ப அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றா, நான் உனக்காக ராவு முழுவதும் பகல் முழுவதும் காவல் காக்கக்கூடிய ஜாமக்காரரை வைக்கிறேன். ஆனா நீ நான் வைத்த காவல்காரரை ஜாமக்காரரை ஆசீர்வாதத்தை மேன்மையை பாதுகாப்ப அற்பமா எண்ணி உதாசீனப்படுத்தி நீ தூரமா போயிட்ட. அதனால நீ அமெரிக்கையா இல்லாம உன்னை மீண்டுமாய் நான் புகழ்ச்சி ஆக்குகிற வரைக்கும், சீர்படுத்துகிற வரைக்கும், ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், 4 பேருக்கு மத்தியில உன் தலையை உயர்த்துகிற வரைக்கும் நீ மீண்டுமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை புகழ்ச்சியாக்கி சீர்படுத்துகிற வரைக்கும் அவரை அமெரிக்கையாய் இருக்க விடலாக்கா, அவரை அமர்ந்திருக்க விடலாக்கா. ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வந்துடுச்சு, ஆண்டவர் கிட்ட போ, ஆண்டவரே தப்போ ரைட்டோ கடன் வாங்கிட்டப்பா, இதுல இருந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா, என் வாசல் திறக்கப்படணும், எனக்கு ஒரு நன்மை உண்டாகணும், என் குடும்பம் செழிக்கணும், 4 பேர் என் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து என்னை கை நீட்டி குற்றப்படுத்தக்கூடாது, தலைமறைவா நான் போகக்கூடாது, மீண்டுமா என் தலை நிமரணும், என்னை ஸ்திரப்படுத்தணும், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றணும். ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடணும். ஆமென். அல்லேலூயா. 5 வயசு இருக்கிற வரைக்கும் தான் அம்மா குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டுவான். தெருவில் போனாலும் அந்த குழந்தைக்கு பின்னாடியே அம்மா வருவான். நீங்களாம் குழந்தையே பார்க்காத மாதிரி என்னை பார்த்து பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. அல்லேலூயா. அந்த 5 வயசு குழந்தை ஓடும், 6 வயசு வரைக்கும் ஓடும், ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி முடிக்கிற வரைக்கும் போகும். அதே குழந்தை 10வது வந்துட்டான்னா அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டுனா என்ன சொல்லுவோம்? உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லுவீங்க. அல்லேலூயா. எல்லாம் அந்த மாதிரி வளர்ந்துருக்கிற உனக்கு அறிவு இல்லை, திரும்பவும் நான் சோறு ஊட்டணும், அங்க இருக்கு பாரு சாப்பாடு, போய் போட்டு சாப்பிடு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை நமக்கு டைனிங் டேபிள் மேல வச்சிருப்பார், நன்மையை வச்சிருப்பார். நாம வளர்ந்துட்டோம், நாம தான் போய் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து சாப்பாட்டை எடுத்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்ப அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, இரவும் பகலும் உன்னை காப்பதற்காக நான் காவல்காரனை வச்சிருக்கிறேன். அந்நியன் உள்ளே வராதபடி, மந்திரவாத கிரியைகள் உள்ளே வராதபடி, எதிரிகள் உள்ளே வராதபடி, நஷ்டம் உள்ளே வராதபடி உன்னை பாதுகாப்பதற்காக, உன் சுக வாழ்வுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, மேன்மைக்காக நான் காவலாளியை வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிற காவலாளி இருக்கிறாங்கிறதுக்காக நீ சும்மா இருக்க கூடாது. நீயும் அமெரிக்கையா இல்லாதபடி உன்னை மீண்டுமாய் கர்த்தர் நிலைநிறுத்துகிற வரைக்கும், சீர்படுத்துகிற வரைக்கும், சுகமளிக்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், வீடு கட்டப்படுகிற வரைக்கும், கர்ப்பம் திறக்கிற வரைக்கும், சுகவாழ்வு கொடுக்கிற வரைக்கும், என் நிலை மாறுகிற வரைக்கும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். அவரை சிறப்படுத்தி சீர்படுத்தி புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும் நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாம். இந்த கடந்த 6 மாசத்தை கடந்துட்டோம். 6 மாசத்துல அழுகையா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், எதிர்மறையானது இருக்கலாம், குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கலாம். இந்த 7வது மாசத்துல வருஷத்தின் நடுவிலே அவர் தமது கிரியைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நீங்க பண்ற ஜெபத்தை கேட்க ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். உங்க குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஜெபம் பண்றானோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் கிட்ட போறானோ, எந்த ஒரு மனுஷன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு பெஸ்டானத ஆண்டவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. நல்லதை தருவார், ஆசீர்வாதமானதை தருவார், மேன்மையானதை தருவார். எல்லாரும் மெச்சிக்கொள்ளத்தக்க விதத்துல நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்த, சீர்படுத்தி எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க ஆண்டவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இந்த 7வது மாசத்துக்குள்ள ஒரு தீர்மானம், ஆண்டவரே வரப்போகிற டிசம்பர் மாசத்துக்குள்ள என் குடும்பம் கட்டப்படணும்ப்பா, இந்த பலவீனம் மறையணும்ப்பா, இந்த தரித்திரம் விலகணும்ப்பா, இந்த கடன் பிரச்சனை மாறணும்ப்பா, என் பிள்ளைகளுடைய கற்பம் திறக்கப்படணும்ப்பா, என் வீடு கட்டப்படணும்ப்பா, என் சுக வாழ்வு துளிர்க்கணும். ஆண்டவரே என்னை ஒருத்தரை கை நீட்டி குற்றப்படுத்த கூடாது, என்னை ஒருத்தரை கை நீட்டி குற்றப்படுத்த கூடாது. நீ எனக்காக மனம் இறங்கணும். அவரை அமெரிக்கையா இருக்க விடக்கூடாதா, அவரை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும், கூப்பிட்டுட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்க எனக்கு
எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்பா. என் சுக வாழ்வு துளுக்கட்டும், என் பலவீனம் மறையட்டும், என் நெருக்கம் மாறட்டும், என் தரித்திரம் என்னை விட்டு விலகி போகட்டும். 4 பேர் போல நானும் சாட்சியா மாறணும். 4 பேர் போல என் வாழ்க்கை கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், நான் உயர்த்தப்படணும். நீர் என்னை புகழ்ச்சியாய் மாற்றணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் எருசலேமை புகழ்ச்சியாக்கி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்துகிற வரைக்கும் அவரை அமெரிக்கையா இருக்க விடலாம். அவர் அப்படியே விட்டுடக்கூடாது. நான் தான் ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனோதானோ மந்தன் போகக்கூடாது. கடமைக்காக தெய்வத்தை தேடக்கூடாது. தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. என் சந்ததி நடக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க மாறணும் ஆண்டவரே. வம்சம் நடக்கணும் ஆண்டவரே. என்னை சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, புகழ்ச்சியாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, அப்பா கிட்ட எப்படி ஒரு பையன் கேட்பானோ, அம்மா கிட்ட எப்படி ஒரு பையன் தேவையை கேட்பானோ, அதே மாதிரி நாமும் ஆண்டவர் கிட்ட போய் கேட்கணும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சாதாரண ஆண்டவர் கிட்ட பேசுற மாதிரி நம்ம பேசுறது தான் மனசு ரொம்ப வலிக்குதா, ஆண்டவர் கிட்ட போய் சொல்லுங்க, என்னால முடியல சுவாமி, கஷ்டமா ஆண்டவர் கிட்ட சொல்லிப்பாங்க. ஆண்டவர் கிட்ட சொன்னா, ஆண்டவர் கிட்ட கேட்டோம்னா அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார், புகழ்ச்சியாக மாற்றுவார். யாரும் முன்னாடி தலை குனிந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. அண்ணா 10 வருஷம் தேவாலயத்துக்கு வந்தார். பாருங்க, இந்த எல்கானா இருக்கிறார், அண்ணா வீட்டுக்கார். பாருங்க, 10 வருஷம் தேவாலயத்துக்கு வந்தார். குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அப்ப அந்த குழந்தை இல்லைன்னு 2வது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டார். யாரு? எல்கானா. யார் அந்த எனக்கு என்ன பாஸ்டர் அவங்க என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க. அந்த எல்கானா 2வது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டார். 2வது ஒய்ஃபுக்கு பிள்ளைங்க நிறைய பிறந்துருச்சு. பாருங்க, பிள்ளைங்க நிறைய பிறந்துருச்சு. பிள்ளைங்க நிறைய பிறந்துட்டு இந்த அம்மா எப்பெல்லாம் மூத்தவ, எப்பெல்லாம் முத்து முகமா உட்காராளோ அப்பெல்லாம் பக்கத்துல வந்து சொல்லட்டும், 1000 பிள்ளைகளை விட நான் வந்து பெருசியா, அப்பேற்பட்டவன் 2வது கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. ஐயோ, நான் பேசுறது புரியுதா இல்லையா? 2வது கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணமும் பண்ணி பாராமா, இங்கேயும் வந்து சோப் போடுவாராம். நீ ஒரு பேக்கு, நீ என்ன அண்ணா? அல்லேலூயா. ஆமா, ஏஹே போயிடுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவன் பேசும்போது பெனினார் கிட்ட போயிடுது. பெனினார் திட்டும் போது இவன் கிட்ட வருது. இவன் திட்டானா அங்க போயிடுது. வாழ்க்கைனா என்னன்னு புரியாம, அவமானம்னா என்னன்னு புரியாம, நிந்தனைனா என்னன்னு புரியாம அப்படியே இருக்க ஆரம்பித்து வருஷம் பண்டிகை ஆசாரிக்க போவான். பண்டிகை ஆசாரி முடிச்ச உடனே பண்டிகையில பலி செலுத்துற எல்லாத்தையும் 2ஆ பங்கு மாட்டார். 1 10ஆ பங்கு வரான், இன்னொன்னு தனியா பங்கு வரான். 10 பங்கு அண்ணாவுக்கு கொடுப்பான். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவளுக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அவளுக்கு 10 பங்கு, குழந்தை இருக்கிறவங்களுக்கு தானே கொடுக்கணும். எப்படி இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுங்க. அவகிட்ட கொடுத்துருது, இவளுக்கு 1 பங்கு தந்துருது, பிள்ளையை பெற்றெடுத்தவளுக்கு 1 பங்கு தந்துருது. இதுதான் 10 பிள்ளை பெற்று வச்சிருக்குல்ல, மொத்தம் வாங்கி கடற்கடன்னு சாப்பிட்டு முடிச்சிருது. சாப்பிட்டு முடிச்சே மம்மி அப்படின்னு கேட்கும். அவ சொல்லிப்போ அவங்க அப்பனை போய் கேள்வி, அவங்க அப்பா கிட்ட போன டேய் பெரியமா கிட்ட கொடுத்துக்கிறோம் போய் கேள்வி கேட்பான். கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்க வச்சாங்க. புரியுதா இல்லையா? ஐயோ சூத்திராண்டமே, ஊருக்கு அதெல்லாம் ஒய்யாரமா பேசுறேன், நான் பேசுறது மட்டும் புரியலங்க. ஆமா, இப்ப கவனிங்க, ஒரு பக்கம் 10 பிரிச்சு குழந்தை இல்லாத அண்ணாவு கிட்ட கொடுத்துட்டு, ஒரே பங்கு பெண்ணினால் கிட்ட கொடுத்துட்டு, பிள்ளைங்களை ஏவி விட்டு போய் அந்த 10 பங்கு அவங்களுக்கு தான் பேக் இல்லை. அண்ணாடு குழந்தை வேற இல்லை, 10 பங்கு வாங்கி என்ன பண்ண போறான்? அவ சாந்தமானவ, சண்டைக்காரி கிடையாது, நல்லவ. அதனால குழந்தை வந்து கேட்டவன எடுத்துட்டு போ சாப்பிட்டு இருப்பான். கொடுத்த மாதிரியே வாங்க வச்சாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? பிடிச்ச 500 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு 200 ரூபாய் கொடுத்து வாங்கி போயிடறான்ல. நல்லா வருவீங்க. அந்த கணக்கு இது. நான் பேசுறது புரியுதா? இதே மாதிரி 10 வருஷம் போச்சு. அப்புறமா தான் தெரியுது இவ வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிருக்கு. போறவங்க எல்லாம் மலடி திட்ட ஆரம்பிச்சாங்க, அசிங்கமா பேச ஆரம்பித்தாங்க, ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தாங்க. 10 வருஷம் தேவாலயத்துக்கு போனா ஒரு உணர்வு இல்லை. 10 வருஷம் தெய்வத்தை ஆராதிச்சா உணர்வு இல்லை. 10 வருஷமா தெய்வத்துக்கு பலி செலுத்தினா உணர்வு இல்லை. தான் மேல இருக்கிற அந்த வேதனையை, கசப்பை, அவமானத்தை, நிந்தையை உணராம இருக்க ஆரம்பித்தா. ஆனா 10 வருஷம் கழிச்சு தேவாலயத்துக்கு போனா அப்பதான் தீர்மானம் பண்றான், இது வரைக்கும் நான் அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், இனிமேல் ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கை வாழ போறேன். வாங்க, பலி செலுத்துறது மொத்தத்தையும் பெண்ணினால் கிட்ட கொடுத்துட்டு தேவாலயத்துல போய் உட்கார்ந்து சத்தம் போட்டு அழுகாம கண்ட தண்ணி தாரையா வர, அப்படியே மனசு இருக்கிற அந்த வேதனையை, மன கிளேசத்தை, துக்கத்தை தேவ சமூகத்தில் ஊத்துறா. வாய் மட்டும் அப்படியே அசைது, கண்ட தண்ணி தாரையா வருது. சில நேரத்துல துக்கம் பெருகிட்டா
வார்த்தை வராது. மக்களுக்கெல்லாம் துக்கம் பெருகிட்டா வார்த்தை வரா, என்ன பேசணும்னு தெரியாது, கண்ட தண்ணி தாரையா வருது, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறான். பெரிய பண்டிகை, உலகத்தில் இருக்கிற அத்தனை இஸ்ரவேலரும் எருசலேமுக்கு வந்திருக்கிறான், அத்தனை பேர் ஆர்ப்பரிப்போடு இருக்கிறான், அத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, அத்தனை குடும்பமும் பலி செலுத்தி ஆரவாரத்தோட புது டிரெஸோட பாடலோட சந்தோஷத்தோட இருக்கிறான். ஆனா இவன் மட்டும்தான் துக்கமுகமா தேவ சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவர் கிட்ட அழுகுறான். அந்த நிந்தை, மனக்கிலேசம், தன்னை காயப்படுத்தின, தன்னை கூடி குறுகி போக பண்ணின, தன்னை நிந்தை அடைய செய்த, அவமானம் அடைய செய்த அந்த பிரச்சனை அப்படி இருதயத்தை குத்தி தங்கள் வாழ்க்கையை நிலைக்குலைய செய்தபடினால தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டு கண்ணில் தண்ணி தாரையா வர அழுகிறான். ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த பொம்பளை பாட்டு அழுதுச்சு, அவனுக்கு வயசாகி போச்சு, கண்ணு தெரியுது, ஒண்ணும் தெரியல, உட்கார்ந்துட்டு இருக்கிறார். லைட்லாம் வேற 9 மணிக்கலாம், கரண்ட் பில்லு வேற ஆகுது இல்ல. ஆமா, அவர் சொல்ற, ஹே பொம்பளை, என்ன குடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னா, அப்ப இருக்கிற அம்மனிங்க குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வருவாரு போல இருக்கு. அல்லேலூயா. ஆமா, இப்ப ஏழு கேட்கிறார், என்னமா குடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, எந்திரிச்சு வெளியே போ, டைம் ஆச்சு அப்படிங்கிறார். அப்பதான் இந்த அம்மா சொல்லுது, ஐயா, நீ நினைக்கிற மாதிரி நான் பேர்பட்டவன் கிடையாதுயா. எனக்கு ஒரு வலி இருக்கு, எனக்கு ஒரு வேதனை இருக்கு, எனக்கு ஒரு நிந்தை இருக்கு, சுமக்க கூடாத ஒரு பாரம் இருக்கு. நான் வெளியே போனாலே என்ன எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க, என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் வாழ்க்கை 4 பேரை போல போட்டு குலுங்கணும். அதனால ஆண்டவர் கிட்ட வந்து என் மனக்கிலேசத்தை, என் வேதனையை, என் துக்கத்தை ஆண்டவர் கிட்ட கொட்டுறையா. ஏலி அப்பதான் சொல்றார், பாஸ்டர் சொல்றார், சமாதானத்தோட போமா, நீ ஆண்டவர் கிட்ட கேட்ட பத்தியா, அதை உனக்கு அவர் கட்டளையிடுவா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அன்னையிலிருந்து இருந்து அன்னாளுடைய முகம் துக்க முகமா இருந்தது இல்லையா. 10 வருஷம் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்பட ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த நல்ல 7வது மாசத்துல, ஒருவேளை 6 மாசத்துல நீ சுமந்த நிந்தை, அழுகை, போராட்டம், அவமானம், நிந்தனை, எதிர்மறையான காரியம் உன்னை கூடி குறுகி போக வச்சிருக்கலாம். 4 பேர் நம்மை பார்த்து பேசி அசிங்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். இந்த மாலை வேளையில நாம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே 7வது மாசம் வந்துருச்சு, ஒவ்வொரு மாசமா காத்திருந்து 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 எனக்கு ஒண்ணு நடக்கலப்பா, நீங்க என்னை புகழ்ச்சி ஆக்குங்க, என்னை சீர்படுத்துங்க, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, இந்த பலவீனம் என்னை விட்டு போகட்டும். மருந்து மாத்திரை அலையுறேன், வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கை கட்டப்படட்டும், என் பலவீனம் மறையட்டும். உன் இருதயத்தை ஆண்டவர் கிட்ட போய் ஊற்றிப்பா. உன் மனக்கிலேசத்தை, ஒரு வலி இருக்குமே, தூக்கம் வராதபடி நைட்ல அழுகுறப்ப, புலம்புறப்ப, யாருக்கிட்ட போய் சொல்றதுக்கு தெரியாம தவிக்கிறப்ப, அந்த மனக்கிலேசத்தை, அந்த வேதனையை ஆண்டவர் கிட்ட போய் சொல்லு. என்கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நான் மனசுல வச்சிருப்பேன், நீங்க எனக்கு எதிரியா மாறிட்டா நானே சொல்லுவேன், அந்த அம்மா அப்படி, அந்த பிரதர் அப்படி, அவன் அப்படின்னுவேன். மனுஷன் எல்லாமே அப்படித்தான், புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அப்படிதான். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் என்னை குறித்து யாருக்கிட்டையும் சொல்லாதவர், என் நிந்தையை மாற்றுகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர், என்னை புகழ்ச்சியாய் மாற்றுகிறவர், எனக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்கக்கூடியவர். என் சுகவாழ்வு கொடுக்கணும்னா உன் மனக்கிலேசம் ஆண்டவருடைய சமூகத்துல போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மனக்கிலேசம், என் வேதனை, என் துக்கம் ஆண்டவர் கிட்ட போனோம், போய் அழு, ஆண்டவர் கிட்ட சொல்லு, கண்ணீர் விடு, மனுஷன் கிட்ட போகாத. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரும், அவனை நம்பாத, தெய்வத்தை நம்பு. நீ எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த கோத்திரமோ, படிச்சவனோ படிப்பறிவு இல்லாதவனோ, ஆண்டவர் நம்மை படைத்த தெய்வம், நம்மை உண்டாக்கின தெய்வம், நமக்காக மரித்தவர், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தினவர், அவருடைய உயிரையே கொடுத்தவர். நாம கேட்பதை தரமாட்டாரா? நமக்கு ஒரு சுகவாழ்வை தரமாட்டாரா? இருதயத்தை ஆண்டவர் கிட்ட கொட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வந்து சொல்லக்கூடாது, ஆண்டவரை தேடாம இருக்கக்கூடாது, சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது, தெய்வத்தை ஆராதிக்காம இருக்கக்கூடாது, பாவத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, துர்க்கிரியைகளை செய்யக்கூடாது, அவமானமான காரியத்திற்கு உட்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமா காப்பாற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி மாற்றிக் கொண்டா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புகழ்ச்சியை மாற்றுவார். உங்களுக்கு தெரியுமா, அண்ணாளுக்கு வெளிநாளுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தது, ஆனா எந்த பிள்ளைங்க பேரும் பைபிள் இல்லையா? ஆனா அண்ணா ஜெபம் பண்ணான், அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, இந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவாலயத்தில் விட்டான், ஆண்டவரே அந்த பிள்ளையை தேடி வர ஆரம்பித்தார்.
அந்த வசனம் சொல்லுது, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று விளம்பினான். உன் ஜெபம் உன் பிள்ளைகளின் புகழ்ச்சியா மாற்றும். உன் ஜெபம் குடும்பத்தை புகழ்ச்சியா மாற்றும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உன் ஜெபம் உயர்த்தக்கூடியது. அல்லேலூயா. அம்மனுக்கு இருக்கக்கூடாது, அமரிக்கே இருக்கக்கூடாது. பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணிப்பார், பாஸ்டர் தனி தெரிஞ்சு சுற்றி விட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிக்கு ரொம்ப மோசம். சோத்திரம் ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. ஏன் ஜெபம் சொல்லுங்க, ஏன் ஜெபம், ஏன் ஜெபம், ஏன் கண்ணீர் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆமா, வந்து அடுத்த வாரம் பைபிள குறிச்சு சாட்சி சொல்ல வேணாம். நீ சொல்லும் போது அத்தனை பேருக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அதனால பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வரல, அதுக்கு அடுத்த வருஷம் வரல, குழந்தை பால் மறந்த உடனே பிள்ளையை கூட்டிட்டு வாரா. ஏலியை பார்த்து சொல்ற, ஐயா என்னைய ஞாபகம் இருக்கா, நான் அங்க வந்து உட்கார்ந்துட்டு அழுதுனேன், நீங்க கூட என்னைய பார்த்து சொன்னீங்களே, குடிச்சு வெறிச்சிட்டு வந்திருக்கிறேன், நான் தாயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரியா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரியா, அந்த பிள்ளை ஆண்டவருக்கே போயிட்டாரியா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அண்ணாவுடைய பிள்ளை பேர் சரித்திரத்தை மாத்துச்சு. உங்களுக்கு நான் சொல்றேன், உன் ஜெபம் விரயமா போகக்கூடாது. ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். ஆனா புகழ்ச்சியா மாத்திரனா நாம ஆண்டவரை தேடி போகணும். சுகமானது துடுக்கணும்னா நாம ஆண்டவரை தேடி போகணும். ஆசீர்வாதம் வேணும்னா நாம ஆண்டவரை தேடி போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. மாறும். ஆமா, எங்க ஒய்ஃபோட பெரியமா இருக்கா, கவனிக்க பாப்பா, 73 வயசு. போன ஜூன் மாசம் 2ஆம் தேதி கல்யாணம் கோயம்புத்தூர், 4ஆம் தேதி பொள்ளாச்சியில கல்யாணம், கோயம்புத்தூர்ல ரிசப்ஷன். அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு, உடல் முழுத்து கேன்சர், வாந்தி ரத்தமா இருக்கிறாங்க, யூரின் போக முடியாது, டாய்லெட் போக முடியாது, மாத்திரை கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப எலும்பு தூரமா மாறிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லலை, அப்படியே எலும்பு தூரமா மாறிட்டு இந்த கல்யாணம் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து அவங்க சரீரம் ரொம்ப மோசமா மாறி போச்சு. ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நாளைக்கு இறந்துருவாங்க போல தெரியுமா, நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டாங்க. கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, நாங்கள் மட்டும்தான் போல, மீதி பேர் எல்லாரும் போயிட்டாங்க. அன்னைக்கு நான் குடும்பமாக உட்காந்து அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கு. ஆமாம், என் ஒய்ஃபு சர்ச்சுக்கு போனோடனே அங்கே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம், குழியில் விழாதபடி பாதுகாக்கிறேன், அழுகையை கண்டிப்பாக மாற்றி விட்டீர்கள். அந்த வார்த்தைக்கு தெரியுமா, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகை கழிப்பாக மாற்றுகிறேன். ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் அந்த மரண குழியில விட மாட்டேன். நாங்கள் மட்டும்தான் போனோம், கல்யாணத்துக்கு தான் போனோம். 2ஆம் தேதி பாருங்க போனோம், கல்யாணம் முடிஞ்சது. 4ஆம் தேதி ரிசப்ஷனுக்கு அவங்க வந்தாங்க. ஆண்டவருடைய சுத்த கிருபை, இன்னைக்கு அவங்களாம் எந்திரிச்சு சாப்பிட்றாங்க. கர்த்தர் உன்னையும் என்னையும் நம்ம குடும்பத்தின் புகழ்ச்சி ஆக்கணும். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், எவன் விளங்காதவன் இருக்கிறான்னு அவங்க கிட்ட போயிருக்கு. அவங்களுக்கு கேன்சர் வந்து செத்துச்சு. இவ்வளவு உயிரை கொடுத்து பேசணுமே. சோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரை நம்பு, அவனுக்கு அது நடக்கும், உனக்கு நடக்க விட மாட்டா. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டா. உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவா, உன்னை புகழ்ச்சியா மாற்றுவா, உன் சுகவாழ்வை துளிர்க்கப்படுவா, உன் மன கிளேசத்தை ஆண்டவர் கிட்ட சொல்லு, கர்த்தர் காரியத்தை மாற்றுவா. இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. குருசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு கோயம்புத்தூர். இன்னைக்கு போனீங்கன்னா கேன்சருக்கு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் திரும்பமா அட்மிட் பண்ணிட்டு கடைசியா முடியாதவங்க அவங்களே வச்சு பார்த்துப்பாங்க, இறந்துட்டா தான் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போனாங்க. 3 நாள் வச்சுட்டு ஃபுல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கேன்சரே இல்லைன்னு வந்துச்சு. மாறாவிக்கிற ஆண்டவர் நம்முடைய சுகவாழ்வு துளுர்க்கப்படுறார். மக்கள் முழுவதும் நாம் முழுவதும் நம்மை காக்க அவர் ஆதரவா இருக்கிறார். நம்ம குடும்பத்தை கட்டியெழுப்ப அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க அவர் ரெடியா இருக்கிறார். இப்ப நாம தான் எழும்பணும். அல்லேலூயா. 7வது மாசத்துல உன் ஜெபம் பெருசா மாறணும். கண்ட இடத்துல கண்ட கதையை பேசக்கூட ஆண்டவர் சங்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சங்கத்துல இருதயத்தை ஊத்து. அடுத்த கிட்ட உன் பிரச்சனையை ஷேர் பண்றதை விட தெய்வத்தை கிட்ட வந்து சொல்லு. கர்த்தர் உன்னை சீர்படுத்துவா, கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவா. உன் சுகவாழ்வு துளிர்க்கும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவா. never be the same again. இந்த மாதிரி கர்த்தர் இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. எருசலேமை புகழ்ச்சி
புகழ்ச்சியாக்கி சீர்படுத்துகிற வரைக்கும் அவரை அமெரிக்கையா இருக்கனாக நாமளும் அமர்ந்திருக்க கூடாது. சும்மா வெட்டியா இருக்க கூடாது. என் ஜெபம் ஆண்டவர் அசைக்கணும், என் கண்ணீர் ஆண்டவர் அசைக்கணும். இல்லையா? அண்ணாவுடைய ஜெபம் ஆண்டவர் அசைச்சிருச்சு. யாபேசுன்னு ஒருத்தர் இருந்தான். பிறக்கும் போதே ஊனமா பிறந்துட்டான். 2 கை கால். அப்பா அம்மா எல்லா பிள்ளைகளையும் தூக்கி வச்சுட்டு ஆடினான். இவன் ஊனமா பிறந்ததுனால பாருங்க புறம்பா தள்ளிட்டு இருப்பான். இவன் சலிக்கப்பட்டவன், கை கால் விளங்காதவன், ஊனமானவன், பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இருப்பான். குழந்தைங்க வளர்ற வரைக்கும் தான் புத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை படுத்துற அவமானம் நமக்கு தெரியும். ஆமா தானே? ஆமா. ஒருவேளை சாப்பாடு வேணும்னு கேட்டிருப்பான். அம்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கு சாப்பாடு ஒரு கேட்டா போட உள்ள அப்படின்னு இருப்பான். யாராச்சும் வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவன் 4 காலில் தவழ்ந்து வந்திருப்பான். உள்ள எடுத்துட்டு போய் நான் பொத்தி கதவை சாத்திருப்பான், அடிச்சிருப்பான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு, அப்பாவுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு, யாருக்குமே என்ன பிடிக்கல போல இருக்கு, நான் ஏன் பொண்ணேன், செத்தே போயிருக்கலாம் போல இருக்கு. தனியாக அழுதுருப்பான். ஆண்டவர் நோக்கி கத்திருப்பான். யாரும் போய் விரும்பிருக்க மாட்டான். சாப்பாடு வேணும்னு கேட்டு அவனா விரக்தி அடிச்சு போட்டா சாப்பாடு என்ன செத்து போனான்னு இருப்பான். ஆனா ஒரு நாள் அவன் தெரிஞ்சுக்குவான், என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருத்தர், என் படைத்த தெய்வம். சொல்லுகிறது யாபேஸ் தன் தேவனாகி. சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் அப்படின்னு உணர்வு பூர்வமா சொல்ற பாரு. தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. ஆண்டவரை பார்த்து சொன்னா, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். நான் ரொம்ப தீங்கு அனுபவிச்சுட்டேன், ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப துக்கப்பட்டுட்டேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப வாழ்க்கையை கசந்து போயிட்டேன். அதனால இனிமேல் எனக்கு தீங்கு வேணாப்பா. நான் ரொம்ப பாடுபட்டுட்டப்பா, ரொம்ப அழுதுட்டப்பா, ரொம்ப அவமானத்தை சந்திச்சுட்டேன். ஒருவேளை சாப்பாட்டோட வழி எனக்கு தெரியும், நான் பட்ட பாடு போதும். இனியாவது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கரம் என்னோடு இருந்து என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கணும். அல்லேலூயா. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கரை என்னோடு இருந்து என்னை காக்கட்டும். ஆண்டவரை நோக்கி செபிக்க ஆரம்பித்தான். நான் நைட்ல தூங்கி இருக்க மாட்டான். சாப்பாடு வரும்போதெல்லாம் அழுதுருப்பான், அடுத்தவங்களை கேள்வி கேட்கும் போதெல்லாம் அழுதுருப்பான், நெருக்கு வரும்போதெல்லாம் அழுதுருப்பான், அவமானம் வரும்போதெல்லாம் அழுதுருப்பான். ஏய் ஒண்டி பையன் உள்ள போ அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுதுருப்பான். என்னை உயர்த்த உங்களால தான் முடியும், என் வாழ்க்கை மாற உங்களால தான் முடியும், நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். ஆமென். சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், யாபேஸ் கனம் பெற்றவனாய் மாற ஆரம்பித்தான். கை கால் நல்லா இருக்கிறவனை விட இவன் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர் எல்லாரையும் பார்க்கிறோம், யாபேஸ் கனம் பெற்றவனாய் மாறினான். He was honored more than his brothers. அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் பார்க்கிறோம். சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அண்ணன், அம்மா, இவன் மொத்த பேரையும் பார்க்கிறோம். இவன் ஆசீர்வாதம், அந்தஸ்து, உயர்வு பெருசா மாறிச்சு. நொண்டிதான், முண்டமானவன் தான், சபிக்கப்பட்டவன் தான். ஆனா கர்த்தர் அவன் தலையை உயர்த்த ஆரம்பித்தார். 7வது மாசத்துல 6 மாசம் நீ அழுக பெருசா இருக்கலாம், ஏமாற்றப்பட்டது பெருசா இருக்கலாம், தோல்வி அடைந்தது பெருசா இருக்கலாம், துக்க நாட்கள் பெருசா இருக்கலாம். இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க, இனி கடங்காரங்க வீட்டுல வரக்கூடாதுப்பா, ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா, என் வாழ்க்கை கட்டப்படட்டும். மருந்து மாத்திரை இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கக்கூடாது, அற்பமான வாழ்க்கை இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை பூத்து குலுங்க பண்ணுங்கப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கட்டும், என் மருமகளுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கட்டும், என் மகளுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கட்டும், தரித்திரத்தின் ஆவி விலகட்டும். நீர் என்னை புகழ்ச்சியாக்குங்கப்பா, என்னை சீர்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க என்னை ஆசீர்வதிப்பதை என் சத்துருக்கள் காரணம். என் பலவீன நீங்கத்தை என் சத்துருக்கள் பார்க்கணும். யாருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தாங்களே அவன் முன்னாடி நீங்க என் ஆண்டவர் என்பதை நிரூபிச்சு காட்டுங்கப்பா. என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உங்க கரை என் மேல வந்து அமரட்டும். ஆண்டவரே, தேவன் அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிறோம் கனம் பெற்றவனாக. இந்த 6 மாசத்துல கர்த்தரை உயர்த்த வேண்டிய நாள், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய நாள், சுகவாழ்வு துருக்க வேண்டிய நாள், தலைவியங்கள் மறையக்கூடிய நாள். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்தமோ அதே இடத்துல தலையை நிமிர பண்ணக்கூடிய நாள். சட்டை மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் ஆண்டவரை தொடரும். ஆமென், அல்லேலூயா. யார் ஜெபம் ஆண்டவரை தொடரும்? ஏன் ஜெபம் சொல்லுங்க.
என் ஜெபம் ஆண்டவரை தொடரும், ஆண்டவரை அசைக்கணும். ஆமா, ஏதோ ஆத்திரம் சோத்திரம் அல்லி அலுமினியம் பாத்திரம் வரக்கூடாது. நான் பேசுறது புரியுதா? அப்படியே ஜெபம் பண்ண போய் கதவு தூக்கமா வருது பாத்து சில பேர் சொல்லுவாங்க. அம்பிக்கல்ல தேங்காய் நசுக்கிற மாதிரி நசுக்கணும். இந்த ஆளு நல்ல முகத்தை கழுவிட்டு நல்லா குளிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷா உட்காந்து ஜெபம் பண்ணணும். அப்படியே புரிஞ்சுக்க உங்களுக்கு அர்த்தம். அப்படியே போய் உட்கார்ந்த தூக்கம் வராம என்ன வரும்? சோத்திரம். தெய்வத்தை பார்க்க போறோம்னா ஒரு சுத்தம் வேணாம், ஒரு பரிசுத்தம் வேணாம், ஒரு ஒழுங்கு வேணாம். நம்ம வீடு குடிசையா இருக்கட்டும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் குடிசையில வரக்கூடியவர். அல்லேலூயா. நல்ல நீட்டா தேவ சமூகத்துல போகும்போது நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு வலி இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணோம்? அப்படியே உட்கார்ந்துட்டு பேன போட்டு 10 நிமிஷத்துக்கு தூங்கிடுவேன். சத்தியமா தூங்கிடுவேன். உணர்வு வரணும், முட்டி போடும். எனக்கு ஏதாவது உணர்வு வரணும், முட்டி போடும். உட்கார்ந்து தூக்க உட்காந்து நடந்து ஜெபம். முட்டி போட முடியாது, பரவாயில்ல, நடந்து ஜெபம். உன் சத்தம் என் சத்தம் நமக்கு கேட்கற மாதிரி சத்தமா ஜெபம் அப்படின்னு கூட இந்த சும்மா கண்ண முன்னால வந்துடும். அல்லேலூயா சொல்றோம். ஆமா, இந்த தூக்கத்தின் ஆவி வச்சுக்கின்னு ஜெபம் பண்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. உன் ஜெபம் தான் பிசாசுக்கு போகுது. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்றோம். அந்த மாதிரி இருக்க கூடாது. நல்ல வாயத்தால் ஏன் சத்தம் எனக்கு கேட்கற மாதிரி, அப்பதான் தூக்கம் வராது. சாதாரணமா நம்ம உணர்வு வரணும், வலி வரணும், இருதயம் உடையணும், கண்கள் குளமாகணும். ஆண்டவரை நோக்கிப்பா. உட்கார்ந்துக்க, முட்டி போட முடியலையா பரவாயில்ல, நிக்கிறியா நின்னுக்க, நடக்கிறியா நடந்துக்க. ஆனா தூக்கத்தின் ஆவி வரக்கூடாது. ஆமென். நான் பேசுறது புரியுதா? ஆமா, போனை தூக்கி தூர வைக்கணும். அப்பதான் போன் எடுத்து கையில வச்சுக்கினே தெரியுது. ஏன்னா பெரிய கோட்டீஸ்வரி பாரு, பெரிய பிசினஸ் மேன், அப்படியே லட்சக்கணக்கான நஷ்டத்துல போகுது. அல்லேலூயா. 10 பைசாக்கு சும்மா போனை தூக்கி ஜெபம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது போனை தூக்கி போன என் நல்ல வாயில சொல்ல விரும்பல. அப்படி என்ன மானம் கெட்ட போன் தூக்கி தூரப்பட கூப்பிடல. தெய்வத்தோடு பேசும்போது எதுக்கு போனு? உனக்கு கெடுக்கிறது. அதான் அது பிசாசுடைய ஏஜென்ட். ஆமென். புரியுதா? ஆமா, நான் சர்ச்சுக்குள்ள போயிட்டாலே சைலண்ட் தான். அப்படி ஒரு முக்கியமான இயேசுவை தவிர முக்கியமானது ஒண்ணு கிடையாது. என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். இந்த 7வது மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணிப்பேன். ஜெபம் பண்ண போறியா? மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி தூர போடு. யாராச்சும் அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஏன் நான் போன் எடுக்கல, சார்ஜர் போயிடுச்சுன்னு சொல்லி முடிஞ்சிச்சு மேட்ரு. எதுக்கு சும்மா லூசு தனமா பேசிக்கிட்டு? எஸ் ஆர் நோ? மொபைல் எடுக்காத. நான் என்ன சொல்றேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா அது நல்ல ஜெபமா இருக்கும். 15 நிமிஷம் ஜெபம் பண்ணா அது நல்ல ஜெபமா இருக்கும். ஆமென். அப்ப தாங்க நோண்டிக்கிட்டு டிவில பார்த்து டிவில அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீ என்ன சொல்ற அதை சொல்லு. அதனால 1000 சோத்திர பலியை பார்த்த மாஸ்டர் பாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே அவன் வீட்டை கட்டுறத பாரு, குடும்பம் வளர்றத பாரு. நம்ம மட்டும் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். நான் பேசுறது புரியுதா? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. உன் வாயால துதி. நான் பேசுறது தப்பா ரைட்டா? ஏன் வாயால சொல்லி, ஏன் வாயால? ஆமென். நான் ரொம்ப நேரம் பண்ண முடியும், விட்டுடு, பரவாயில்ல. 5 நிமிஷம் நல்லா சாப்பிடணும். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்பாடு கொஞ்சமா இருந்தாலும் நல்லா சாப்பிடணும். இத்தா பெருசா போட்டு லேயரா அடிக்கடி சாப்பாடு வயிற்றுல சாட்சிக்கு போக கூடாது. ஐயா, இது என்ன குப்பை தொட்டியா? அல்லேலூயா. ஒரு டீ குடிச்ச உருப்படியே ஜீரணமாகும். ஆமென். பிஸ்கெட்டை சாப்பிட்டு, பர்கரை சாப்பிட்டு, சமோசா சாப்பிடுறது, அப்புறம் என்ன மோளகா சாப்பிடுறது, பஜ்ஜி சாப்பிடுறது, ஏப்ப விட்டுக்கிட்டு நாக்க எடுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. அந்த கூட்டத்துக்கு பார்த்தா, அந்த ஜபத்துக்கு பார்த்தா, அந்த ஜபத்துக்கு என்ன பண்ண? நான் கேட்க தப்பா ரைட்டா? எந்த ஜபத்துல ஒண்ணும் மாறலையே, வாழ்க்கை அட்டப்படலையே. பாருங்க, நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஜபம் பண்ணுவேன், ஆனா அந்த வலி எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், சாட்சிக்கார கால விட சண்டைக்கார கால டைரக்டா நம்மளே ஆண்டவர்கிட்ட போறாங்க. யாராச்சும் வந்து நீ பாவம் பண்ணிட்டு உன் ஜபத்தை கத்தரை கேட்க மாட்டாங்க, அந்த மேல கேட்காது. பாவம் பண்ணிட்டேன், மன்னிக்கக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். தப்பு நடந்துச்சு, சாமி தப்பு பண்ணிட்டு போய் ஆண்டவர் முன்னாடி கையை தூக்கி, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரியா, என் பிறகு என்னால முடியலையா, மாறன் தாயா நினைக்கிறேன், நான் முடியல சுவாமி, என்னை மன்னிச்சிரியா, அந்த கேள்வி கத்தர் மாற்றுவார். அதுக்காக தொடர்ந்து பண்ணிட்டே கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த 7வது மாசத்துல இருந்து அவரை அமெரிக்கையா இருக்கு விடக்கூடாது. ஆண்டவரை அமெரிக்கையா இருக்கு விடக்கூடாது. ஆண்டவர் சும்மா உட்கார்ந்து விடக்கூடாது.
ஆண்டவரை தட்டி எழுப்பிட்டே இருக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கை மாறட்டும், என் பிள்ளையோட வாழ்க்கை மாறட்டும், அவங்களுக்கு நல்ல சம்பளம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கப்படணும்ப்பா, என் வீட்டுல நல்ல சாப்பாடு ஆண்டவரே, உடுத்த நல்ல ட்ரெஸ் ஆண்டவரே, நீங்க என்ன புகழ்ச்சி ஆக்குங்கப்பா, என்னை சீர்படுத்துங்கப்பா. ஆண்டவர் கிட்ட கேள்வி, யாவே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தீர், எல்லையை பெரிதா தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க இந்த பருத்திமை பொருள் பாருங்க, எரிகோ வீதியில வழி இருக்க உட்கார்ந்து பிச்சை கட்டுறாங்க. அன்றைய நாட்களில உலகத்துக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடம் தான் எரிகோ பட்டணம். உலகத்திற்கு அத்தனை பெரிய பெரிய வியாபாரிகளும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னது, ட்ரை ஃப்ரூட்ஸ், அல்லேலூயா. ஆமா, முந்திரி, அப்புறம் பாதாம், திராட்சை, பேரிச்சம்பழம், இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இடம் தான் எரிகோ பட்டணம். பெரிய பெரிய பிசினஸ் மேன் அந்த தெருவில் வந்துட்டு போவான். அதனால தான் அவங்க அப்பா அம்மா கண் தெரியாத குருளை, அந்த அப்பா அம்மா பாருங்க என்ன மோசம், ஒரே ஒரு பையனால கண் தெரியல, இந்த பிள்ளையை வச்சு சோறு போட்டாங்க, கொண்டு வந்து தெருவில் விட்டுட்டு போயிருக்கு. எல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. ஆமா, அவங்க வந்து பிச்சை எடுப்பான், நான் முழுக்க பிச்சை எடுத்தோடனே நைட்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கு. அவன் பிச்சை எடுத்த காசை இதுங்க பொறுக்கி திங்கிறது. அல்லேலூயா. திரும்ப அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து விட்டு இருக்கு. பாவம் அவன் வாழ்க்கை. அந்த பிசினஸ் மேன் எல்லாம் வந்துட்டு போவான், அத்தனை பேர் பிச்சை போடுவான், காசு கம்மியாக இருந்தால் அடிச்சிருப்பாங்க போனது, கத்தி இருப்பான் போடுறது. அவனுக்கு எப்படியோ இயேசுவை பற்றி தெரிஞ்சிருச்சு. சர்ச்சுக்கு போனானா தெரியல, ஆண்டவரை பற்றி அறிஞ்சானா தெரியல, என்னவோ தெரியல, ஆனால் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கிறான். அவன் தேவாலயத்துக்கு போகிற எருசலேம் வீட்டில் இருந்தாக்க பரவாயில்ல, சர்ச்சில் பேசுறதெல்லாம் கேட்டுருப்பான்னு சொல்லலாம். ஆனால் எரிகோவுக்கு போகிற இடத்துல இருந்தான், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் போகிற இடம். அப்பேற்பட்ட இடத்துல ஒரு நாள் இயேசு வர ஆரம்பித்தான். திரளான ஜனங்க போயிட்டு இருக்கிறான். அப்போ அவன் கேட்குறான், இத்தனை நாள் இல்லாம கூட்டம் இன்னைக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்குறான். எல்லாம் சொல்றாங்க இயேசு போறான், குருடர் காண்றாங்க, செவிடர் கேட்கிறாங்க, முடவர் நடக்கிறாங்க, ஊமையை பேசுறாங்க, அற்புதம் நடக்குது, செத்து போனவன உயிரோடு எழுப்புறான். இயேசு போறான்னு உடனே இவன் சத்தமா கூப்பிட ஆரம்பித்தான். வசனம் சொல்லுது, அவன் மேல போத்திருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்துல பிச்சைக்காரங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று தருவான். அந்த ட்ரெஸ்ஸை போத்தினா மெயினான இடத்தெல்லாம் உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாம். அந்த ட்ரெஸ் இல்லைன்னா பிச்சை எடுக்கக்கூடாது. கவர்மெண்ட்டே ஆத்தரைஸ்டா பிச்சைக்காரன், இவன் இந்த இடத்துல உட்காரத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தது. அந்த ட்ரெஸ்ஸை மேலாடையை தூக்கி தூர போட்டுட்டு பிச்சை கேட்ட பாத்திரத்தை தூக்கி வீசிட்டு ஆண்டவரை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த பின்னாடி எடுப்படி போவான்ல, அல்லேலூயா, வாரம் பைபிள் தூக்கின்னு வந்துருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல, உங்கள இல்ல அவங்கள. அல்லேலூயா. நீங்க தப்பா நினைக்காங்க. வாரம் எங்க ஏசு போனாலும் என்ன நடந்தது ஒண்ணும் கிடையாது. திரளான ஜனங்க அவர் பின்னாடி போறான். அத்தனை பேருக்கு ஏசு அற்புதம் செய்யல. இவன் ஒருத்தன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நான் சும்மா வெட்டு போயிட்டு பின்னாடி அவன் மத்த பேர் சொல்ற, ஹே குருட்டு பையன் அமைதி, உன் சத்தத்தை அவன் கேட்க மாட்டான். இவன் என்னவோ பெரிய அவனை தடுத்து, ஹே அமைதியே, உன் சத்தத்தை ஏசு கேட்க மாட்டான். இவன் தடுக்க அப்பதான் இவன் வைராக்கி வந்துச்சு. முன்னிலும் அதிகமா திரும்ப கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இவன் சத்த ஆண்டவர் காதுல விழற வரைக்கும் கூப்பிட ஆரம்பித்தான். விழற வரைக்கும் கூப்பிட்டான். எத்தனை எதிர்ப்பு வந்தோம். அந்த வசனம் வாஸ்தவர், அவர் எருசலேமை புகழ்ச்சியாக்கி சீர்படுத்துகிற வரைக்கும், அவரை அமெரிக்கையா இருக்க விடலாமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும், பார்வை அடையிற வரைக்கும், இந்த பிச்சைக்கார போல மாறுற வரைக்கும், I don't want to give up. நான் விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. முன்னிலம் அதிகமா கூப்பிட ஆண்டவருடைய காதலை இவர் சத்தம் விழுந்த உடனே ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அப்படியே நின்னுட்டா. அத்தனை கூட்டமும் நின்னுச்சு. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வாங்க. அவனை கூட்டிட்டு வரார். ஆண்டவர் கிட்ட வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறான், இத்தனை பேருக்கு மத்தியில என்ன கூப்பிட்டியா, உனக்கு என்னையா வேணும்? அப்பதான் சொல்றான், நான் பார்வை அடையணும் பண்ணுவேன். எங்க அப்பா அம்மா என்னை கொண்டு நீங்க பிச்சை எடுக்க வச்சு தங்குறது, 10 காசு போறதுக்கு 10 பேர் 10 விதமா பேசுறாங்க. 4 பேரை போல மாறினாங்க. என் கண்ணு திறக்கப்படணும், நான் பார்வை அடையணும், அந்த பதவியிலும் மறையணும். ஆண்டவர் அவன் தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம். 1000 பேர் போட்டமே, உன் சத்தம் ஆண்டவர் தொடரும்.
அதுதான் புகழ்ச்சியாகும். 10,000 பேர் இருக்கட்டுமே, உன் கண்ணீர் ஆண்டவர் தொடரும். இந்த 7வது மாசத்துல இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கணும். என்னைய கர்த்தர் புகழ்ச்சியா மாத்தணும். நம்ம குடும்பத்தை புகழ்ச்சியா மாத்தணும். அடுத்த வாரம் வந்து எழுப்பி சாட்சி சொல்லணும். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் குடும்பத்தை மாத்தினார், என் நிந்தையை கர்த்தர் மாத்தினார், எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. புகழ்ச்சியாக்கணும். ஆமென் சொல்லுங்க. புகழ்ச்சியாக்குகிற வரைக்கும், சீர்படுத்துகிற வரைக்கும், அற்புதத்தை எனக்கு நடப்பிக்கிறவன் நான் இனி அமர்ந்திருக்க மாட்டேன். ஆமென். இந்த 7வது மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் இயேசுவின் நாமத்தில் நீங்க தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போறேன். உன் ஜெபம் மட்டும் தெய்வத்தை அசைச்சிருச்சுனா, எத்தனை பேர் நம்மளை பார்த்து அதட்டினாலும், எத்தனை பேர் கையை தட்டி கேவலமாக்கினாலும், கையை நீட்டி குற்றப்படுத்தினாலும், அத்தனை பேருக்கு மத்தியில நம்ம தலையை கர்த்தர் உயர்த்தி நம்ம கனப்படுத்தி மேன்மைப்படுத்த கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எருசலேமை புகழ்ச்சியாக்கணும். என்ன புகழ்ச்சியாக்கணும்? என் குடும்பத்தை மாற்றணும், என் பலவீனம் மறையணும், என் கட்டிகள் கரையணும், என் சுகவாழ்வு துடுக்கணும், எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும். அல்லேலூயா. எருசலேமை புகழ்ச்சியாக்கி சீர்படுத்துகிற வரைக்கும் அவரை அமெரிக்கையா இருக்கலாம். டிசம்பர் மாசத்துல என் குடும்பத்துல இப்ப இல்லாதது நடக்கணும் ஆண்டவரே. இன்னையிலிருந்து நீங்க காரியத்தை நடக்க ஆரம்பிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ண ஆரம்பித்துப்பா. உன் ஜெபம் வல்லமையுடையது. உன் ஜெபத்துக்கு பரலோகம் திறக்கப்படும். நான் நீதிமொழிகள் ஒரு வசனத்தை வாசித்தேன். ஆவில முறுமுண்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆவில உடைஞ்சு போய் கலக்கத்தோடு பயத்தோடு அடுத்த வழி இல்லை, அடுத்த ஸ்டெப் எடுத்து வழி இல்லை, சில நேரத்தில் புலம்புறப்ப ஆமா அவரை முறுமுண்ட இருதயத்தை புறக்கணிக்காத. அந்த வசனம் நல்லா இருக்கு, எடுத்து வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 66வது அதிகாரம் நினைக்கிறேன். எடுக்க பார்ப்போம். இரண்டாவது வசனம் வாசிங்க. 66:2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏதோ சிறுமை அப்படியே ஆவியில நொறுங்குண்டு பார்த்தனா வசனம் சொல்லுது, முறித்து போன ஆவியை யாராலையும் தாங்க முடியாது அப்படின்னு தற்கொலை பண்ணி செத்துறாங்க. என்ன வாழ்க்கை, என்ன புருஷன், என்ன குடும்பம், என்ன அப்பா, என்ன அம்மா. போ ஆவியில நொறுங்குண்டு ஆவியில ஒட்டைச்சு போய் என்ன நோக்கி கூப்பிடுறாங்க. என்னால முடியலையா ஏசையா எனக்கு இறங்கியா கூப்பிடுறாங்க. அவன் பக்கத்துல வந்து அவனுக்கு பதில் தருவான். சிறுமைப்பட்ட ஆவியில நொறுங்குண்டு என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு மறுவு தருவார். இசை நல்ல காலங்களில கடன் பிரச்சனையோடு நீ போகக்கூடாது, பலவீனத்தோடு போகக்கூடாது, அதே வியாதியோடு போகக்கூடாது, அதே நிந்தையோடு போகக்கூடாது. உன்னை என்னையும் 10 பேர் கை நீட்டி குற்றப்படுத்தக்கூடாது. யாரும் பார்த்து சொல்ல வாழ்க்கை மாறப்பட்டான், என் சிறுமை மாறப்பட்டான், என் நெருக்கம் மாறப்பட்டான், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் ஜீவ காலத்துல என் பிள்ளைகளுடைய உயர்வை நான் பார்க்கணுமா, சண்டை இல்லாம இருக்கணும்ப்பா, சமாதானமா இருக்கணும்ப்பா, நோய் நொடி இல்லாம இருக்கணும்ப்பா, ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா, அவங்க சுகவாழ்வு துளிர்க்கணும், அவங்க ஆசீர்வாதம் செழிக்கணும். நீங்க என்ன மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படி இருப்போமா?